சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். புட்டின் மேல எனக்கு செம்ம கோவம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்னடா இது, நட்புக்கு இலக்கணம்னா அது நாங்க தாங்கிற மாதிரி ட்ரம்ப் புட்டினை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு அவர் மேல கோவம் வருது அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா விஷயத்துல, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த எண்ண மாற்றத்தை பத்தி நம்ம இப்ப பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நான் அதிபரானா உக்ரைன் ரஷ்யா இடையில நடந்துட்டு இருக்கிற இந்த போர் உடனடியாக நிற்கும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அவர் தேர்தலில் ஜெயிச்சு அதிபரானதுக்கு பிறகு அதுக்கான முயற்சிகளையும் தொடங்கினாரு. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, அதனால வரைக்கும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டொனால்ட் ட்ரம்ப் புட்டினை தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்கல டொனால்ட் ட்ரம்ப். நானும் புட்டினும் என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப அதிகாரமாகவே பேசிட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில சவுதியில ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் வந்து சந்திச்சு பேசினாங்க. அதுக்கப்புறமா உக்ரைன் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் சவுதியில சந்திச்சு பேசினாங்க. இந்த நிலையில தான் எனக்கு புட்டின் மேல கோபமா வருதுன்னு பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். புட்டின் மேல ட்ரம்ப்புக்கு என்ன கோபம்? உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய லீடர்ஷிப் மேல புட்டின் விமர்சனம் வச்சதுதான் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இது ஆனா வினோதமா இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு பேசியிருந்தார். காரணம், அவர் தேர்தலை சந்திக்க மாட்டாரு அப்படிங்கிறத. ஆனா இப்போ அவருக்கு புட்டின் மேல வந்து கோபம் வருது. காரணம், அவர் ஜெலன்ஸ்கியை விமர்சிச்சிட்டாருன்ட்டு. புட்டின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா அடுத்ததாக தேர்தல் நடந்து புதுசா ஒரு அதிபர் வருவார். அவர் வரும்போது இந்த ஒப்பந்தம் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஆட்சி என்ன முடிவெடுக்கும்னு யாருக்கு தெரியும்? அதனால புதுசா ஒரு ஆட்சி அமையட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் புட்டின் சொன்னது. ஆனா புட்டின் சொன்னதுல இன்னொரு முக்கியமான ஒரு இக்கு வச்சு அவர் சேர்த்து பேசியிருந்தாரு. என்னன்னா, இப்போ அங்க தேர்தல் நடக்கணும்ல, அந்த தேர்தலை உக்ரைனே நடத்தாம ஐநா சபை சார்பில் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். காமனா அவங்க நடத்தட்டும், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கட்டும். அந்த ஆட்சி அமைக்கிற அரசாங்கத்தோட நாங்க இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக கோவப்பட வச்சிருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இப்படி தேர்தலை வேற ஒரு அமைப்பு கிட்ட கொடுத்து நடத்தி அடுத்ததாக ஒரு ஆட்சி வந்து அவங்களோட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகணும்னா அதுக்கு பல காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் இவங்க போற தொடரணும் அப்படிங்கிறது தான் புட்டினுடைய எண்ணமா இருக்கு போல இருக்கு. இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். உடனடியாக இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு புட்டின் உடன்படலை அப்படின்னா, நாங்க ரஷ்யாவில இருந்து வாங்கப்படுற எண்ணெய் எந்த நாடு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாலும் அவங்களுக்கு கூடுதலாக வரி விதிப்பு செய்வோம். ஆல்ரெடி 25% எக்ஸ்ட்ரா வரி போட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா மேல இந்த போர் தொடங்கினதுக்கு அப்புறம். அதோட சேர்த்து இன்னும் 25% அப்படின்னு சொல்லி மொத்தம் 50% ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற எண்ணெய்க்கு வந்து விதிக்கப்படும். அது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, ரஷ்யா கிட்ட இருந்து எந்தெந்த நாடுகள்லாம் என்ன வாங்குறாங்களோ அவங்க மேலேயே நாங்க வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஜெலன்ஸ்கியை பத்தி புட்டின் விமர்சிச்சு பேசினது எனக்கு கோபம் தருது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுடைய தலைவர்களை பத்தி, உலக நாடுகளை பத்தி என்னெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்க அவருக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. உண்மையாகவே டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஈகோ எங்க டச் ஆச்சுன்னா, புட்டின் நான் சொன்னா கேட்பாரு அப்படின்னு அமெரிக்காவில் நடந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்னுடைய அந்த பிரஸ் மீட்ல அழுத்தமா பேசினாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படி பேசிட்டு இருக்கிறத தவிர புட்டின் சுத்தமா ட்ரம்ப்பை மதிக்கிற மாதிரியே தெரியல. அவர் சொல்ற மாதிரி ட்ரம்ப் அவர் மதிக்கிறதா இருந்தாருன்னா இந்நேரம் அந்த பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வந்திருக்கணும், கையெழுத்து ஆகப்பட்டிருக்கணும். ஆனா புட்டின் என்ன பண்றாரு, நாங்க சொல்ற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்களையும் முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. அமெரிக்காவினுடைய மற்ற அதிபர்களுடைய பேச்செல்லாம் வந்து புட்டின் கேட்காம இருந்திருக்கலாம். என் பேச்ச புட்டின் கேட்பாரு அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்புக்கு இது அவமானமா இல்லையா? அதுதான் இங்க அவருடைய கோபத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி உக்ரைன்லயும் சரி மற்ற நாடுகளோட பிரச்சனையிலும் சரி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது அவர் அதை இழுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்படி அதை லாங் டேர்ம்க்கு இழுத்து தன்னை அந்த இடத்துல ஒரு கமாண்டிங்கான பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா டீல் பேசுறது தான் புட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவர் இதுலயும் பின்பற்றாருன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். அதுதான் இங்க டொனால்ட் ட்ரம்பை கோவப்படுத்த வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு, இதைத்தான் நாங்க 2014 இருந்து சொல்லிட்டு இருக்கோம், புட்டின் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போடுவாரு,
ஆனா இது வரைக்கும் 20-25 முறை இந்த ஒப்பந்தத்தெல்லாம் மீறி இருக்காரு. அதனால இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இல்லாம கண்டிப்பா நாங்க போட மாட்டோம்னு சொல்லி அமெரிக்காவில் நடந்த அந்த பிரஸ் மீட்ல ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி பேசினாரு. அப்பதான் டொனால்ட் ட்ரம்ப் அதெல்லாம் இல்ல, என் பேச்சை கேட்பாரு புட்டின் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசினாரு. இப்போ ஜெலன்ஸ்கி சொல்ற மாதிரிதான் புட்டினுடைய நடவடிக்கை இருக்கு. சரி, புட்டின் தான் இப்படி டொனால்ட் ட்ரம்ப்பை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பை டென்ஷன் படுத்திட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, இந்த போர் தொடங்கினதுல இருந்து அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களாகவும் நிதியாகவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த நிதியெல்லாம் நாங்க திரும்பி வாங்குற வகையில எங்களுக்கு உக்ரைன் கிட்ட இருக்கிற 500 பில்லியன் அளவிலான கனிம வளங்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருந்தாரு. அதுக்கு உக்ரைனும் ஓகே சொல்லியிருந்தாங்க. அதை சைன் பண்ண போகும்போது தான் அந்த பிரஸ் மீட்ல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பிரஸ் மீட்ல ஜெலன்ஸ்கி என்ன கேட்டாரு, எங்களுக்கு இந்த கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதம் தான், ஆனா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கு. நாங்க 500 பில்லியனுக்கான கனிம வளத்தை கொடுத்துட்றோம், ஓகே, ஆனா எங்களுக்கான பாதுகாப்பு அத்தாட்சி என்ன? நாளைக்கு திடீர்னு ரஷ்யா தாக்குதல் நடத்தினாங்கன்னா அமெரிக்கா அதுல தலையிடுமா அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி வைக்கிற முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்ல, ஏதோ அமெரிக்கா மட்டும்தான் எங்களுக்கு நிதியுதவி கொடுத்த மாதிரிலாம் பேசுறீங்க, ஐரோப்பிய நாடுகள் தான் எங்களுக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க, ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல ஏன் அமெரிக்காவுக்கு பொறுப்பு அதிகமா இருக்குன்னா, அமெரிக்காவை நம்பிதான் நாங்க இந்த போர்ல இறங்கணும் அப்படிங்கிறது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய வாதம். இப்போ அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, டொனால்ட் ட்ரம்ப் நான் அந்த ஆதரவை பின்வாங்கிக்கிறேன், புட்டினுக்கு ஆதரவாக நான் செயல்படுறேன் அப்படின்னு சொன்னா அது எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கிக்கு இருக்கிற சந்தேகம். இதையெல்லாம் தாண்டி எதுக்கு நாங்கள் கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்கணும்? ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அட்லீஸ்ட் 500 பில்லியனுக்காவது நீங்க கனிம வளங்களை கொடுக்கணும்னு சொல்றாரு. 500 பில்லியன் அப்படிங்கிறது அங்கிருந்து எடுக்கப்படுற கனிம வளங்கள். அந்த கனிம வளங்கள்ல இருந்து தயாரிக்கப்படுற பொருட்கள் அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது 1000-2000 பில்லியன்களை தாண்டும். அதனால அமெரிக்காவுக்கு கொடுக்க போறது வெறும் 500 பில்லியன் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பெரிய தொகை அமெரிக்காவுக்கு லாபமா கிடைக்க போகுது. அவ்வளவு பெரிய தொகையை நாங்க ஏன் அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியினுடைய முக்கியமான கேள்வி. சரி, இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா நமக்கு உதவி பண்ணியிருக்கு, இனிமேலும் அமெரிக்கானுடைய உதவி தேவை அப்படிங்கிற அடிப்படையில இந்த கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. அமெரிக்கா உக்ரைன்ல போய் தங்கள் நிறுவனங்கள் மூலமாக அந்த கனிம வளங்களை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு புட்டின் தாக்குதல் நடத்தினா ட்ரம்ப்பும் புட்டினுக்கு ஆதரவு கொடுத்தா உக்ரைனுடைய நிலைமை என்ன, அதுக்கு யாரு கேரண்டி அப்படிங்கிறதும் ஜெலன்ஸ்கி வைக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் ஜெலன்ஸ்கியோடைய மனசுல இருந்தது. அதுதான் அந்த பிரஸ் மீட்லயும் வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறமாக அவங்க அந்த கனிம வள டீலை போடாம தான் அவர் உக்ரைனுக்கு திரும்பி வந்தாரு. அதுக்கப்புறமா அமெரிக்கா ஆயுதம் மற்றும் நிதி உதவியை நாங்க உடனடியாக நிறுத்துறோம்னு சொல்லி உக்ரைனை அச்சுறுத்தினாங்க. உக்ரைனும் வேற வழியே இல்லை, எங்களுக்கு அமெரிக்கானுடைய உதவி தேவை அப்படிங்கிறதுனால நாங்க அந்த டீலை திரும்பி போடுறோம், உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணிஞ்சு போனாங்க. இப்ப ஜெலன்ஸ்கி என்ன பண்றாருன்னா, புட்டினும் ட்ரம்ப்பை பெருசா மதிக்கிற மாதிரி தெரியல, ட்ரம்ப்பும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. புட்டின் காலதாமதப்படுத்திக்கிட்டே போறாரு. அவர் ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட நமக்கு இதுல எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால எதுக்கு இந்த 500 பில்லியன் மதிப்பிலான அந்த கனிம வளங்களை அப்படியே அமெரிக்கா கேட்கற மாதிரியே கொடுக்கணும்? அந்த டீல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதுல திரும்பி நம்ம ஒரு ரீநெகோசியேஷன் பண்ணலாம். அதுல போட்டிருக்கிற டீல்ல நமக்கு சாதகமான விஷயங்களை சேர்க்கணும், எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல அதை திரும்பி மறுபரிசீலனை செய்யறோம்னு சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி. இதுவும் டொனால்ட் ட்ரம்ப்பை கோபப்படுத்தியிருக்கு. அந்த டீலை ஒழுங்கு மரியாதையாக ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கொடுத்தாருன்னா நல்லது, இல்லாட்டி அவர் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா புட்டின் நான் சொன்னா கேட்பாரு அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறாரு, புட்டினே டொனால்ட் ட்ரம்ப்பை பெரிய அளவில் மதிக்கல, அதனால நம்மளுடைய ஹோல்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜெலன்ஸ்கிக்கும் உக்ரைனுக்கும் கொஞ்சம் அமெரிக்கா மேல பயம் குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு அவங்களும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நான் அமெரிக்க அதிபர் ஆனான்னா உலகத்துல போர் பெரிய அளவுல இருக்காது, எல்லா போரையும் நிறுத்துவேன், அமைதிக்கு வழிவகுப்பேன் அப்படின்லாம் பேசினாரு. ஆனா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற செயல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் இப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சாங்ஷன்ஸ் டாரிஃப்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு, எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் கிரீன்லாண்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. டென்மார்க் சரியா கிரீன்லாண்டை கவனிச்சிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் பொதுவெளியில கிரீன்லாண்டுக்கு போயே அமெரிக்கா தரப்புல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களை கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கனடாவை எங்களுடைய 51வது மாநிலமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு பேசுறாரு. ஒரு இறையாண்மை மிக்க அவ்வளவு பெரிய நாட்டை எங்களுடைய மாநிலமாக நாங்கள் சேர்த்துக்க விரும்புகிறோம் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ரமலான் நாள்லயுமே இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து குழந்தைகள், பெரியவர்கள்,
இந்த எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் கிரசன்ட் அப்படின்னு சொல்லி மனிதாபிமான உதவி செய்ய போறவங்களை உட்பட எல்லாரு மேலையும் தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அவங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க டரிஃப் வார தொடங்கி இருக்காரு. எல்லா நாடு மேலேயும் வரி விதிப்பு செய்றாங்க. வெனிசுலா போன்ற நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்கினா அந்த எண்ணெய் வாங்குற நாடு மேல நாங்க வரி போடுவோம்ன்ற அளவுக்கு இந்த செகண்டரி டாரிஃப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா உலகத்துல முன்னாடி இருந்த அமைதி கூட இப்ப இருக்காது அப்படிங்கிற நிலைமையை நோக்கி தான் ட்ரம்ப் கொண்டு போய்கிட்டு இருக்காருன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. தொடர்ந்து ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் குறித்தும் சர்வதேச அரசியல் குறித்தும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.